Praise the Lord. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Joel chapter 2 and verse 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மையாகவே இந்த வருஷத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா எப்படி நம்ம பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். ஏன்னா இந்த கொரோனா வந்துச்சு, புயல் வந்துச்சு, மறுபடியும் இன்னொரு புயல் வருது, இன்னும் பல புயல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மத்தியிலலாம் எப்படி நம்ம பயப்படாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு காரியத்தை வெளியரங்கமாக பார்த்தோன்னா நமக்கு அது பயமாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற நன்மைகளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கொரோனா சீசனில் எவ்வளவோ நெகட்டிவான விஷயத்தை கேட்டிருப்போம். ஆனால் உண்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் பணம் பேயா தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் நமக்கு சுகத்தோடு கூட இருக்கிற நம்ம நல்ல சரீரம் மாத்திரம் தான் நல்ல சொத்து, அதாவது பணத்தை காட்டிலும் நோயற்ற வாழ்வு தான் நமக்கு உண்மையான சொத்து என்று சொல்லி அநேகரும் புரிந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவிடுவோம். குடும்பத்தாரை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நேரமாக இந்த சீசன் அமைஞ்சுது. இது மாத்திரம் இல்லை, வீட்டில் பல இடத்துல சமைத்து பழக்கமே இல்லாத பல வீடுகளில் ஒன்றாய் சமைத்து சாப்பிடுகிற அனுபவத்தில் கடந்து வந்தாங்க. இது போல் அநேக நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் இந்த புயல் வரும்போது கூட நம்ம புயல் எவ்வளோ நாசத்தை உண்டாக்கும்னு யோசித்தோம். ஆனால் ஒரு சைடு பார்க்க போனால் நம்ம போன வருஷத்தில் இதே நேரத்துலலாம் எவ்வளோ பஞ்சம் வரும், நமக்கு தண்ணி பஞ்சம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு, எத்தனை ஸ்டேட்டும் சண்டை போட்டு போராட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த வருஷம் நமக்கு அந்த பிரச்சனையே தெரியல. அதே போல் நேற்று நியூஸில் சொல்கிறாங்க, நம்ம நீர்நிலைகள் எல்லாம் இப்போ இந்த புயலில் நிரம்பினதால் நமக்கு வருகிற சம்மரில் தண்ணி பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம நிலத்தடி நீர் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்விதமாய் நம்ம தேசத்தில் இந்த சீசன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாயிருக்கு. அதுவும் விசேஷமாய் குடும்பங்களுக்குள்ள ஜபங்கள் ஒன்றாய் கூடி ஜபிக்கிற அனுபவங்கள் பெருகி இருக்கிறது. கடவுளே தேடாமல் உட்கார்ந்துருந்தவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ குடும்பமாய் சேர்ந்து கடவுளை தேடுற ஒரு அனுபவத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநேக நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கடவுள் நம்மை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லி நம்ம இவ்வளோ நாள் பாதுகாத்த தேவன் நிச்சயமாய் வருகிற சூழ்நிலையும் பாதுகாக்க வல்லவர் என்று சொல்லி எப்போ நம்ம முழு மனசோடு கூட கடந்து வந்த பாதைக்கு அவருக்கு நன்றி சொல்லி வருகிற நாட்களுக்கும் விசுவாசமாய் அவரை நோக்கி காத்திருக்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாய் நம்ம பயப்படாமல் மகிழ்ந்து களி கூற முடியும். வெளியரங்கமாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணாமல் அதில் இருக்கிற நல்ல நோக்கங்களையும் கடவுளோட நல்ல திட்டங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.